இதான் நான் வந்து முன்னாடி யூஸ் பண்ண ஒரு கம்ப்யூட்டர் சேர். ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருந்து இந்த ஆர்ம் ரெஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து உடச்சி போயிடுச்சு. ஸோ இதுக்காக வந்து நான் வந்து புதுசாக வந்து க்ரீன் சோல் அப்படிங்கிற கம்பெனியில் இருக்கிற புது சேர் வாங்கியிருக்கேன். அதோட அசம்பிளியை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த சேரை வந்து டிஸ்கார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த க்ரீன் சோல் சேர் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட அசம்பிள்லாம் பார்க்கலாம், எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்கிறதெல்லாம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட விலையை கூட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா இதான் வந்து அமேசானில் வந்து பேக்கிங். நான் பேக்கிங் எதுவுமே பிரிக்கலை. இது பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் சோல் ஒரு மேனுவல் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல் கூட கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் ஃபிட்டிங் ஸ்க்ரூ அது இதுன்னு ஏதோ இருக்குது. என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த க்ளவுஸை வந்து கையில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். மேனுவல் படி பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் செய்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இதை வந்து இப்படி தலைகளை வச்சுக்கோங்க. இதில் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 வீல்ஸ் இருக்குது. வீல்ஸில் ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும். இப்படி இருக்கிறதுல வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே போதும், வீல் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுது. ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீல்ஸும் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுற திருப்பி. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபிட்டிங் நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறத வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபஸ்ட் இந்த சிட்டிங்கில் இருக்கிறத வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த அசம்பிள் எடுத்துக்கணும். இந்த இதை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இதில் உள்ள ஸ்க்ரூஸை
ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா PX14, RX8, MX4, QX4, NX2, OX12 அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அந்தந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதில் என்ன பண்ணுறோன்னா அப்படியே டில்ட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். பாஸ் ஆகிடு. இதில் இருக்கிற ஸ்க்ரூஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர் டைப்பான ஸ்க்ரூ வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற சின்ன இந்த வாசரை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஸ்க்ரூஸில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நெக்ஸ்ட் அசம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த ஆர்ம் ரெஸ்ட்டு. இதில் வந்து ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா ரைட்டுன்னு இருக்கும், இன்னொன்று வந்து லெஃப்ட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இதுவும் ஆர்ம் ரெஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம ரெண்டு ஆர்ம் ரெஸ்ட்டு நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதோட ரைட் சைடு வந்து இது, லெஃப்ட் சைடு இது வந்து இப்படி வருது. இது ரெண்டையும் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்க்ரூஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த 4 ஸ்க்ரூவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது உட்கார்ற சேரோட ஆர்ம் ரெஸ்ட் இது இருக்குது. ஸோ இதெல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த சேரை வந்து இதில் எடுத்து இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இதுக்குள்ள வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு இடத்துலையும் அசம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இந்த பேக் ரெஸ்ட்டை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி இருக்குது. இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து இப்படி ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்க்ரூஸை வந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட் இந்த போல்ட்டு, நெக்ஸ்ட் இந்த போல்ட்டு, இது ரெண்டையும் போட்டுட்டு
இதோட விலை வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னாக்கா 15,500 rupees ஆகுது. ரெடி பண்ணிட்டோம், உட்காந்து பார்க்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை வந்து இப்படி லைட்டாக புல் பண்ணிங்கனாக்கா ரீக்ளைனர் பொசிஷனுக்கு போகலாம். எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஆர்ம்ரெஸ்ட் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இது வந்து அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் டைப்பாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கூட ஆர்ம்ரெஸ்ட்டு நிறுத்த முடியுது. ரொம்பவே கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான சேர் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.